அது வந்து கொஞ்சம் கடினமா இருந்துச்சு அந்த படம் பண்ணும்போது, ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப வரும்போதெல்லாம். ஏன்னா அது சரியா போகாதுன்னு தெரிஞ்சும் அந்த வேலையை செய்யறது இருக்குதுங்களே, அது நிறைய நடிகர்களுக்கே தெரியும். நிறைய ஹீரோஸ் நீங்க கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஷூட்டுக்கு போகும்போது 5வது நாள் 6வது நாள் அச்சச்சா இந்த படம் வேலைக்காகதான். பட் இருந்தாலும் கமிட் பண்ணிட்டோம், அது நடிச்சு கொடுப்பாங்க. அதாவது நான் சொல்றது ஒரு 100ல ஏதாவது ஒரு படம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மீறி ஓடும். அப்படி மேஜிக் சம்டைம்ஸ் நடந்தாதான் உண்டு. இப்ப நடந்துச்சு மதகதராஜாக்கு அந்த மாதிரி நானும் அந்த டீசர் பார்த்துட்டு இதுல ஓடு நினைக்கவே இல்லை. ஆனா அது மீறியும் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் ஒருவேளை நடக்குமோ, அது வந்து அது அப்படித்தான் வந்து அந்த படத்தை பண்றது. இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு அட்வைஸ் இல்லைன்னா ஒரு இயக்குநர்களுக்கான ஒரு விஷயமா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது? இளைய தலைமுறை இயக்குநர்களா இருக்கட்டும், என்னுடைய செட்டு இயக்குநர்களா இருக்கட்டும், இல்லை என்னைக்கு முன்னோடிகளா இருக்கட்டும், எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நம்ம ப்ரொஃபஷனல் லவ் பண்ணணும். நம்ம ஃபீல்டுக்குள்ள நம்மளுக்குள்ளேயே போன்ல சண்டை போட்டுக்கலாமே தவிர மீடியா முன்னாடி தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. அவ்வளவுதான்.